காயத்ரி, ம் அட, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? நைட் மிஸ்டர் யாதவ் கால் பண்ணாரு. முக்கியமான வேலையா டெல்லிக்கு போகணுமா. ஸோ நான் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன். ஆ, ஆனா இன்னும் சமையல் முடியலையே. நீங்க நைட்டே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் காலையில சீக்கிரமா எழுந்து சமைச்சிருப்பேன். எனக்கே லேட்டாக தான் தெரியும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சாதான். நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ வெளியே தானே போறேன். ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் வரதுக்கு 1 வீக் ஆகும். நீ பத்திரமா இரு. சரி. ஓகே, பாய். அட அங்கித், நீ எங்க தான் இருக்க? உனக்காக நாங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ அம்மா, நான் இன்னைக்கு சாப்பிட வரமாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்லயே நான் சாப்பிட்டேம்மா. நான் வர லேட் ஆகும், நீங்க தூங்குங்க. சரி மகனே. ஓகேம்மா, நான் கட் பண்றேன். இவ்வளோ டேஸ்டான ஆலு மட்டன் கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போவே உன் கைக்கு முத்தம் கொடுக்கணும். அப்படி இருக்கு. நிஜமாவா? உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ஆனா எனக்கு இது பத்தாது. உனக்காக நான் ஸ்பெஷலா பண்ண. நிஜமாவா? அப்புறம் உன் புருஷனை நீ 7 நாளைக்கு மறந்துரு. ஏன்னா நான் உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போக போறேன். நீ என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போறியா? ஒன்று சொல்லவா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை எப்படி உணர வைக்கிறேன்னு தெரியுமா? இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற பொண்ணுங்களே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு. அப்படியா? சோ உனக்கு அப்படி தோணுது? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நான் என்ன ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்றேன்னா, எப்படி ஃபீல் பண்ற? அதாவது நீ சொல்லுன்னா உன்னால நிறைய ஆலு பொட்டேட்டோ சாப்பிட போற. அப்படியா? ஸோ நீ நிறைய ஆலு பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்கு நான் தான் காரணம், அப்படிதானே? இல்ல, எனக்கு அப்படி தோணல. அவ்வளவு சீக்கிரம் விடிஞ்சிருச்சா என்ன? வணக்கம் அண்ணி. வணக்கம். வணக்கம்ப்பா. ஜீத்து வீட்ல இருக்காரா? இல்லையே, டெல்லிக்கு போயிருக்காரு. வரதுக்கு 1 வாரம் ஆகும். ஓ சரி, இட்ஸ் ஓகே. அண்ணி, சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? இல்லையே. ஏன்? வெளியில ஷூ இருக்கு, அதனால தான் யாராவது வந்திருக்காங்களான்னு நான் கேட்டேன். பரவாயில்ல அண்ணி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். பாய். சரி, பாய். விடு என்ன. அன்கித், இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ரொம்ப தப்பா இருக்கு. என்னாச்சு? இப்படி வீட்ல மீட் பண்றது சரியில்லை.
புரியுதா? ஒருவேளை யாராவது பார்த்துட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. காயத்ரி, அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக முடியாது. இங்கதான் யாருமே இல்லையே. யாரும் நீ இல்ல, எதுக்கு எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? நான் உன்னை லவ் பண்றேன். அன்கித், முதல்ல நான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன். ஹலோ அம்மா. ஹலோ பிரக்யாம்மா, நீ எப்படி இருக்க? அம்மா, நீங்க ஓகேவா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையாம்மா? நான் எப்படிம்மா அதை சொல்லுவேன்? நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். பலமா அடிபட்டுருச்சு, ரொம்ப வலிக்குது. என்னால நடக்க கூட முடியல தெரியுமா? இங்க செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அவ்வளோத்தையும் நான் எப்படி தனியா பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒன்று பண்ணலாம். நான் அங்க வந்துடுறேன். நான் உங்க கூட தங்குறேன். இல்ல இல்ல வேண்டாமா. இப்பதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அதுக்குள்ள நீ இப்படி அங்கிருந்து இங்க வந்து தங்குறதெல்லாம் சரி வராது. இங்க நானே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறேம்மா. அம்மா, என்னால தானே அங்க வர முடியாது. ஆனா நீங்க இங்க வரலாம் இல்லம்மா? அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருந்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பிரக்யா, அது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இங்க வந்துருங்க, சரியா? சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே, பாய்மா. நீங்க ரொம்ப தயக்கப்படுறீங்க அண்ணி. எதுக்காக நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில தான் எல்லாரும் இப்படி குடும்பமா ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நீங்க சரியா சொன்னீங்க. அப்புறம் அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க என் ரூம்ல தூங்கிக்கோங்க, நான் ஹங்கீத் ரூம்ல தூங்கிக்கிறேன். என்னது, ஏன் ரூம்லையா? என்னால சத்தமா பாட்டு கேட்காம தூங்கவே முடியாது. நீ அந்த சத்தத்துல எப்படிடா தூங்குவ? சரி, நீ நிம்மதியா பாட்டு கேளு. அப்போ நான் டெரஸ்ல தூங்கிக்கிறேன். சீக்கிரம் வா. எப்படி என் ரூம்குள்ள வந்த? யாரும் உன்னை பார்க்கலையா? நான் இப்ப போயாகணும். ம், வந்தனா, இந்த நேரத்துல நீங்க அங்கித் ரூம்ல என்ன பண்றீங்க? அண்ணி, அது வந்து என் கால் ரொம்ப வலிக்குது. நான் பார்த்தப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ
அன்கித் மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தான். அதனால அவன் கிட்ட இருந்து மெடிசன் வாங்குறதுக்காக அவன் ரூமுக்கு போனேன். அம்மா நான் வெளியே போறேன். பிரக்யா, நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ம். இதுல நான் எப்படி இருக்கேன்? காயத்ரி, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. எனவே உனக்கு என் gift பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என்ன? ஒன்னு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? அம்மா டவல் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? அட, என் கைய விடு. யாராச்சும் வந்துருவாங்க. வரட்டும். இல்ல, என் கைய விடு. கைய விடு. சரியான பைத்தியம். நான் டவல் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். நிலேஷ்க்கு பிரகியான்னு எழுதி வச்சாரு, அது நடந்துருச்சு. சரிதானே? அடடா, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அண்ணி. என் சின்ன பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சாகணும்ல. அப்படியே பிரக்யா மாதிரி ஒரு பொண்ண எப்படியாச்சும் நீங்க அங்கித்கோ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க.